இயேசு கிறிஸ்துவின் இடையே நேற்று நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். உங்க வாழ்க்கையில நீங்க என்னென்ன முயற்சி பண்றீங்களோ, நீங்க செய்கிறத எல்லாம் கர்த்தர் வாக்கிய பண்ண போகிறார். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக கேட்கறதுக்கு முன்னாடி ப்ரே பண்ணிடுறோமா? ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிற அப்பா, மகிமைப்படுத்துகிறோம். என்னை கேட்கிற ஒவ்வொருவர் கை ஜெபிக்கிற ஆண்டவரே, இவர்கள் கரங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நீர் வாக்கிய செய்ய போவதற்காக நன்றி. இவங்க வாழ்க்கையில இவங்க செய்கிற தொழில்ல எங்கெங்க போகிறாங்களோ, போகிற இடங்கள்ல இவங்க சந்திக்கிற நபர்கள் எதெல்லாம் இவர்கள் முயற்சி செய்கிறார்களோ எல்லாவற்றையும் நீர் வாக்கிய செய்ய வல்லவராய் இருப்பதற்காக நன்றி. இந்த நாளில் இந்த செய்தி கேட்கிறவருடைய வாழ்க்கையில தோல்விகள் மாறி ஜெயம் உண்டாகட்டும் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை புறப்படும் பொழுது உங்களுடைய வல்லமையும் சேர்ந்து செயல்படட்டும் அப்பா. இதை நேரம் முழுவதும் நீங்க ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். உபாகமம் 29வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, இப்பொழுதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக. நம்ம லைஃப்ல நம்ம செய்கிறதெல்லாம் வாய்க்கணும் அப்படின்னா ஒரு சீக்ரெட்டை இந்த இடத்துல இந்த வசனம் ரிவீல் பண்ணுகிறது. நமக்கு செய்வதெல்லாம் வாய்க்கணும் அப்படின்னா உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்யணும். ரெண்டு விஷயம், உடன்படிக்கையின் வார்த்தையை கை கொள்ளணும், அப்புறம் அதன்படி செய்யணும். இந்த நாட்கள்ல நம்முடைய உடன்படிக்கை என்ன? உடன்படிக்கையின் வார்த்தை அப்படின்னா வேத வசனம், நாம் தேவனோடு பர்சனலா பண்ணிக்கிட்ட உடன்படிக்கைகள். அது கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகள். இவைகளை ஃபர்ஸ்ட் நம்ம கை கொள்ளணும், அடுத்ததான் அதன்படி நடக்கணும். முதல்ல அப்போ இதை கை கொள்ளணும், அதன்படி நடக்கணும் அப்படின்னா அது எப்படி முடியும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவர் பேசுகிறத நம்ம கேட்டாதான் அதன்படி கை கொள்ள முடியும், அதன்படி நடக்க முடியும் இல்ல? அப்போ ஆண்டவரோடு தனித்திருக்கிற அனுபவம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வேணும். அவர் நம்மோடு பேசுகிற தேவன், அதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா அவர் ஜீவன் உள்ளவர், ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள நாமளே பேசுறோம். அப்ப இந்த ஹோல் வேர்ல்டையும் இந்த யூனிவர்ஸையும் சிருஷ்டித்த தேவன் பேசாம இருப்பாரா? அவர் பேசுகிற தேவன். உங்க கூட என் கூட நம்ம எல்லார் கூடயும் பேச ஆவல் உள்ள தேவன். நம்மோடு அவர் இடைப்பட விரும்புகிறார், நம்மோட கம்யூனிகேட் பண்ண விரும்புகிறார். நிறைய விதத்துல அவர் நம்ம கூட கம்யூனிகேட் பண்ண விரும்பிட்டே இருக்கிறார், ட்ரை பண்ணிட்டே இருக்கிறார். நிறைய நேரத்துல அது நமக்கு கேட்காம போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம அதை அவர் பேசுகிறத கேட்க முடியாத அளவு அநேக சத்தங்களுக்கு இடம் கொடுத்துட்டே இருக்கிறோம். நம்ம காமா குவைட்டா போய் அவருடைய சமூகத்துல இருக்கும்பொழுது அவர் பேசுகிறத கேட்க முடியும். இப்போ ஒரு ரேடியோ ஸ்டேஷனா இருக்கட்டும் அல்லது டிவி ஸ்டேஷன்ஸ், இதெல்லாம் முன்னாடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ரேடியோ ஸ்டேஷன்ஸ் எல்லாம் இருக்குதுல்ல, அங்கேருந்து எஃப்எம் ஸ்டேஷன்ஸ்ல இருந்து அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட ப்ரோக்ராம்ஸை ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அது எல்லாருக்கும் கேட்குமா அப்படின்னா இல்லை. யார் அந்த சேனலை டியூன் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் கேட்கும். அது போலதான் நம்முடைய ஆண்டவர் நம்மை போல பேசுகிறது இல்ல. ஒரு மனுஷன் நம்ம கூட பேசுறது நம்ம கேட்கிற விதத்துல இல்ல, அவர் டிஃப்ரெண்டான விதத்துல பேசுகிறார். ஆனா பேசிக்கொண்டே இருக்கிறார், நம்ம கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாரு. அப்போ அந்த சேனலுக்கு கர்த்தர் பேசுகிற அந்த இதுக்கு நம்ம டியூன் பண்ணும் போதுதான் நம்ம கேட்க முடியும். அப்போ தேவ சமூகத்தை, அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவருடைய சமூகத்துல அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை, என் சமூகத்தில் நீ ஃபர்ஸ்ட் அமர்ந்திருந்து நான் தேவன் என்பதை அறிந்து கொள், நான் யார் என்பதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஓப்பன் காலிங் கொடுக்கிறாரு. நாம் அவர் சமூகத்துல போய் அமர்ந்துக்கலாம். ஒரு குவைட் டைம் நமக்கு வேணுங்க. நிறைய நேரத்துல நம்ம ப்ரேயர் டைமை தான் நம்ம குவைட் டைம்னு நினைக்கிறோம். தப்பு. ப்ரேயர் டைம் என்ன அப்படின்னா, நம்ம ப்ரேயர் டைம் எப்படி இருக்குது, ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் ப்ரேயர்ஸ் வச்சிருக்கிறோம், வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட பேசிட்டே இருக்கிறோம், ஆண்டவர் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு, ஆமேன். ஏன்னா இனி நிறைய எனக்கு வேற 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 வேலைகள் இருக்குது, அவர் என்ன பேசுறாரு அப்படின்னு நம்ம கேட்கறதுக்கு நிறைய நேரத்துல டைம் கொடுக்கறதே இல்லை. நம்ம சொல்ல வேண்டியதை சொல்றோம். டூ வே கம்யூனிகேஷன் எப்படிங்க இருக்கும்? நம்ம கூட ஒருத்தர் கூட நான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நான் பேசணும், அவர் பேசுறத நான் கேட்கணும். அதுதான் ஒரு டூ வே கம்யூனிகேஷன் இல்ல. நம்முடைய கம்யூனிகேஷன் எல்லாம் ஒன் வேயாவே இருந்துட்டு இருக்குது. அவர் பேசுறத கேட்கறது நம்ம வெயிட் பண்றதே இல்லை. அவர் அநேக விதத்துல நம்மோட பேசுகிறார், வேதத்தின் மூலமா பேசுறார். வேத வசனத்தை வாசித்து பொறுமையா அதை மெடிடேட் பண்ணும்போது அவர் நம்மோட பேசுகிறத, அந்த மெல்லிய சத்தத்தின் மூலமா அவர் நமக்குள்ளால இருந்த ஆவியில பேசுறத நம்ம ஃபீல் பண்ண முடியும். இயற்கைகள் மூலமா பேசுறார், நம்ம கூட அவர் கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்கிறார். சொப்பனங்கள் மூலமாய் பேசுகிறார், தரிசனங்கள் மூலமாய் பேசுகிறார், தேவ மனிதர்கள் மூலமா, நீங்க சர்ச் போறீங்களா, பாஸ்டர் மூலமா பேசுறார்.
இப்போ நிறைய மெசேஜஸ் வருது, ஏதோ ஒன்று போல. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சீசனில் பர்டிகுலர் டைமில் சில குறிப்பிட்ட வார்த்தைகள் அல்லது சில டேர்ம்ஸ் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். சில நேரத்தில் நீங்கள் இப்படி ரெஸ்ட்ரேஷன் அந்த வார்த்தையை திரும்ப கேட்டுகிட்டே இருக்கிறீங்கன்னா, திஸ் இஸ் த வேர்ட் ஃபார் யூ ஃபார் திஸ் சீசன். உங்களுக்கு ஆண்டவர் ஒரு ரெஸ்ட்ரேஷனை வச்சிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இல்லை கம்பேக் சொல்கிறாரு, ஏதோ ஒன்று திரும்ப திரும்ப எங்கே பார்த்தாலும். அவங்க வந்து சில நேரம் ஆண்டவருக்கு நமக்கும் ரிலிஜியனுக்கும் சம்மந்தமே இல்லாத யார் மூலமாக கூட ஆண்டவர் நம்ம கூட பேச முடியும். வேதத்தில் இப்படி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஆண்டவர் பேசுகிற தேவன் யார் மூலமா, எது மூலமா? அவர் சிருஷ்டித்தது தானே. நம்ம பார்க்குற எல்லாரும், நான் பார்க்குற பூமியும் கரெக்டாக சிருஷ்டித்தது. அதன் மூலமா நம்ம கம்யூனிகேட் பண்ண அவர் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறார். நீங்க அமர்ந்திருந்து அவர் பேசுகிறத கேட்டு பழக பழக அவருடைய சத்தம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். ஒருத்தர் கூட நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறோம், வெரி ஃபர்ஸ்ட் டே நமக்கு அவங்க வாய்ஸ் ரொம்ப ஃபேமிலியராக இருக்காது. பட் ஒரு 1 இயர், ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு பிறகு அவங்க எந்த கூட்டத்தில் பேசினாலும் நமக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஃப்ரெண்ட் தான் பேசுகிறாங்க, இல்லை நம்ம லைஃப் பார்ட்னர் தான் பேசுகிறாங்க அப்படிங்கிறது தெரியும்ல. அவங்களோட ஒவ்வொரு சவுண்டும் நமக்கு தெரியும். ஒவ்வொரு அவங்க வார்த்தைகளில் பேசலான்னாலும் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸை வச்சு நம்ம அவங்கள கண்டுபிடிச்சிருவோம். ஸோ ஆண்டவரோட நம்ம பேச டைம் ஸ்பெண்ட் பண்ண கர்த்தர் நம்மளோட இடைப்படுகிற விதம் நமக்கு கிளியராக புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஆண்டவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க. இது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்வதெல்லாம் வாக்கியம், நீங்கள் எதை செய்தாலும் பிளெஸ்டாக மாறுறதுக்கு இது ஒரு ரூட் காஸ். அப்போ அவர் பேசுறத கேட்கறதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு தெரிஞ்சாலும் ஆண்டவர் சமூகத்தில் ஒரு டேயை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமா அப்படின்னா, எழும்பும் போதே ஒரு பெரிய ஷெடியூலோட எழும்புவோம். ஐயோ இன்னைக்கு அங்கே போகணும், இங்கே போகணும், இதில் ஆண்டவர்கிட்ட பேசுறது மறந்து போயிடும். அப்படி ஒவ்வொன்று இடையிடையே ஞாபகம் வரும், ஐயோ ஆண்டவர் கூட இன்னைக்கு பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நம்ம வீட்டில் போய் நைட்டு இன்னைக்கு ஆண்டவர் கூட பேசலாம். நைட்டு வந்து திரும்பவும் நமக்கு தான் எப்போவுமே டைட் ஷெடியூல் இருந்துகிட்டே இருக்குமே. அடுத்த பெட்டில் வந்து படுக்கும்போது, ஐயோ ஆண்டவர்கிட்ட பேசுகிறேன், ஆண்டவர் நான் ரொம்ப டயர்டாக இருக்கிறேன், நாளைக்கு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். சில நேரம் அப்படி சொல்கிறது கூட மறந்து போயிடும். அப்படி இல்லாமல் முதல் இந்த டேயோட ப்ரைம் டைம் ஃபஸ்ட்டு அந்த நல்ல டைமில் அதிகாலைன்னு பைபிள் சொல்கிறது ரொம்ப அழகாக இருக்கும்ல. அந்த அதிகாலை நேரம் மற்ற நாய்ஸஸ் எல்லாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. எழும்புறதும் எடுத்ததுமே போய் சோஷியல் மீடியாவில் குதிக்காமல் ஆண்டு சமூகத்தில் போய் உட்காந்து வேதத்தை எடுத்து அது கூட ஒரு டைரி எடுத்துகிட்டு போங்க, ஒரு நோட் புக் எடுத்துகிட்டு போங்க. அவர் என்ன பேசுகிறாரு, என்ன உங்களோட இடைப்படுறாரு அப்படிங்கிறத எவ்ரிடே பேசிஸில் எழுதிட்டே வாங்க. ஆண்டவர் பேசுகிறத நீங்கள் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நல்ல ஆலோசனைகளை கருத்து கொடுப்பார். எதை செய்யணும்னு சொல்லுவார், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார். அதை கேட்டு நடந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் கூட இருக்கிற எல்லாரை விட ஞானவான் ஆயிடுவீங்க. அப்படிதான் சங்கீதம் 119 வேதம் சொல்லுகிறது. நான் இந்த வசனத்தை கேட்டு வளர்ந்ததுனால, இது பண்ணுறதுனால என்னை சுற்றி இருக்கிறவங்களோட ஞானவான் ஆயிட்டேன் அப்படின்னு. அது மாத்திரம் இல்லை, உங்களை விட பெரிய வயதில் பெரியவர்கள் ஞானவான்கள்னு சில நேரத்தில் நம்ம நினைக்கிறது உண்டு. ஆனால் வேத வசனத்துல கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாக கேட்டு நீங்கள் வளர்ந்தீங்கன்னா உங்களோட ஏஜ் பெரியவங்களை விட நீங்கள் ஞானவான்களை மாற முடியும். என்ன அப்படின்னா, ஆண்டவர் ரொம்ப பெரியவர் பார்த்தீங்களா, அவருடைய ஆலோசனை, அவர் உங்களுடைய கவுன்சிலராக இருப்பார். அப்போ எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங் பாருங்க. ராஜாக்களுக்கு ராஜா உங்களோட கவுன்சிலர். என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு அழகாக கற்றுக் கொடுத்துட்டே இருப்பார். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அவருக்கு முடிவே இல்லை. அவர் முன்னாடியே இருக்கிற, உலக தோற்றத்துக்கு முன்பே அவர் தான் இதெல்லாம் உருவாக்குனவர். அவருக்கு தெரியாதது ஏதாவது இருக்குமா? அப்ப நம்ம லைஃபுக்கு தேவையான ஆலோசனை அவர் சொல்ல முடியாம இருக்குமா? ஒரு கவுன்சிலர் செலக்ட் பண்ணும்போது அவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படி இப்படின்னு நம்ம பார்க்கறது உண்டு இல்லை. ஒரு பிஸ்னஸ் ஐடியாஸ் கேட்கும் போதெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. அவரால் கைட் பண்ண முடியாத ஏரியா கிடையாது. அவர் கைட் பண்றது மட்டும் இல்ல, நமக்காய் செயல்படுகிற கர்த்தர், நமக்காய் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். நம்ம முன்னாடி போய் கோணலா இருக்கிறதெல்லாம் சரி பண்ணவும் முடியும். அப்படிப்பட்ட அற்புதங்களின் தேவன், ஆலோசனை கர்த்தரை நாம ஆராதிச்சிருக்கோம். அவர் தான் நம்முடைய கர்த்தர். அவர்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவர் பேசுறத கேளுங்க. அடுத்துதான் கேட்டுட்டு சில நேரத்தில் நம்ம கேட்டுட்டு அதை செயல்படுத்துறோமா அப்படின்னா சில கொஸ்டின் மார்க்கா, அது எப்படிங்க, இது எப்படி பண்ண முடியும்? ஏன்னா ஆண்டவர் சொல்றத சில நேரம் கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கும், சில நேரம் கஷ்டமா இருக்கும். சின்ன விஷயமா இருந்தா கூட கஷ்டமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒருத்தரை என்னால் மன்னிக்கவே முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டாங்க, அவங்க என்னால் மன்னிக்கவே முடியல. ஆண்டவர் சொல்றது, நீ இன்னைக்கு அவங்கள மன்னிக்கணும்.
மன்னிச்சாதான் உனக்கு அடுத்த பிளெஸ்ஸிங்க்கான டோர் ஓப்பன் ஆகும் அப்படின்னா, அது எப்படிங்க ஆண்டவரே முடியும்? இவ்வளோ பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த நாட்களை கடத்திட்டே இருப்போம் பாருங்க. மன்னிக்காம ஆண்டவர் சொன்னதை கேட்டுட்டும் கேட்காதது போல மன்னிக்காம அப்படி இருக்கும்போது, ஃபர்ஸ்ட் திங் ஆண்டவர் பேசுறத கேட்கறது, ஆண்டவர் சமூகத்துல போய் இருக்கும்போது அவர் பேசுறத, அவருடைய பிரசன்ஸை நம்ம இழந்துருவோம். அடுத்தது நம்ம பிளெஸிங்கான டோர் க்ளோஸ் ஆயிரும். ஸோ அப்போ முதல்ல கேட்கணும், அதுக்கு பிறகு அவர் சொன்னதை அப்படியே நம்ம லைஃப்ல கடைபிடிக்கும் பொழுது நாம் செய்வதெல்லாம் வாய். எவ்வளவு ஈஸி பாருங்க, சிம்பிளான விஷயம். இதை நீங்க செய்ய ஆரம்பிச்சு பாருங்க, உங்க பிசினஸ் வளர்றதை நீங்க பார்க்க முடியும். நீங்க ஒர்க் பிளேஸ்ல மற்ற எல்லாரையும் விட எக்ஸலா இருக்க முடியும். இப்படிதான் தானியேலும் அவருடைய நண்பர்களும் தேவ சமூகத்துல காத்திருக்கிறவங்க. அந்த நாட்டுல இருந்த பெரிய ஞானவான்களை விட இவங்க இருக்கிறது இஸ்ரவேல் தேசத்துல இல்ல, பாபிலோன் தேசத்துல அடிமைகளா இருக்கிறாங்க. ஆனா அந்த பாபிலோன் தேசம் இந்த இஸ்ரவேலை அடிமைப்படுத்திருக்கு. அப்ப கொஞ்சம் நல்ல தேசமா இருந்திருக்கும்ல, இவங்களோட பவர்ஃபுல்லான கண்ட்ரி. அந்த கண்ட்ரியில உள்ள எல்லா ஞானவான்களை விட தானியேலும் அவருடைய நண்பர்களும் ஞானவான்களா இருந்தாங்களா? காரணம் ஆண்டவருடைய ஆலோசனை கேட்டு நடந்தாங்க. நீங்க உங்க ஒர்க் பிளேஸ்ல நீங்க எப்படி மாற முடியும்? நீங்க செய்யற ஊழியத்துல எப்படி மாற முடியும்? கர்த்தரை கேட்டு கேட்டு செய்யும் அந்த சுகமே தனிங்க. ட்ரை பண்ணி பாருங்க, நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. இந்த நாளிலும் இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி. நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படிங்கிறத சீக்ரெட்டை எங்களுக்கு ரிவீல் பண்ணி கொடுத்ததற்காக நன்றி. என்னை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உண்மை தேடுகிற வாஞ்சியை அதிகப்படுத்துவதற்காக நன்றி. உம்மோடு இணைந்து நடக்கிற அனுபவம் உண்டாகட்டும் அப்பா. நீர் சொன்னதை செய்கிறதற்கு தீவிரமாய் செயல்படுகிற அந்த இருதயத்துல ஒரு ஆசையை வாஞ்சியை அதிகப்படுத்துங்க. என்னை கேட்ட ஒவ்வொருவரும் மோடு இணைந்து நடக்கிற அனுபவம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் அப்பா. இவர்கள் செய்கிறதெல்லாம் வாய்க்க பண்ணுங்க. அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமென். சந்தோஷமா இருங்க. நீங்க செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ண போகிற நான் சொன்ன சீக்ரெட்டை மறந்துடாதீங்க. God bless you.